ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐஆர்சிடிசி ஆப் மூலமாக எப்படி வந்து தக்கால் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 10 மணிலேருந்து 11 மணி வரை ஏசி கிளாஸஸும் 11 மணிலேருந்து 12 மணி வரை நான் ஏசி கிளாஸஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தக்கால் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தக்கால் புக் பண்ணும்போது மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டூரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லொக்கேஷன் டு லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணிப்பீங்க. இதில் கோட்டான் இருக்குல்ல, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது நார்மலாக ஜென்ரலாக தான் இருக்கும். அந்த டைமில் கரெக்டாக 10 மணி இல்லைனா 11 மணி எந்த டைமில் நீங்கள் வந்து எந்த கிளாஸை புக் பண்ணுறீங்களோ அந்த டைம் இதை வந்து தக்காலுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். தக்காலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த டேட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. எந்த டேட்டு புக் பண்ண போகிறோமோ அந்த டேட்டை நோட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து காமிக்கும். பட் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தக்காலுக்கான டைமிங் கிடையாது. ஸோ அதனால் இதில் காமிக்கலை. பட் வந்து இந்த மாதிரி தக்கால் டிக்கெட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ப்ரொசீஜர் கொடுத்து டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு உங்களோட நேம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஏஜ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஜெண்டரு, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஆட் பேசஞ்சர் கொடுத்துட்டு, தக்காலில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து உங்களுடைய டெபிட் கார்டு இல்லைனா கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா யூஸ் ஆகாது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிலே ஆகும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, உங்களோட யூபிஐ பேமெண்ட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் மெயினாக இதில் காமிக்கணும்னு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கார்டு பேமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த டைமில் உங்களுக்கு ட்ரபிள் வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, உங்களோட யூபிஐ பேமெண்ட் ஜிபே, ஃபோன்பே எல்லாம் யூபிஐ ஐடி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெபிட் கார்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே 143 அந்த அமௌண்ட் காமிக்கும். நீங்கள் அதில் என்ன பண்ணிக்கணும்னா, கார்டை செலக்ட் பண்ணக்கூடாது. லாஸ்ட் இருக்க யூபிஐ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களுடைய கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே இதில் வந்து கண்டிப்பாக ஒரு யூபிஐ ஐடி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கூகுள் பே யூபிஐ ஐடியை நான் நோட் பண்ணிக்கிறேன். வெயிட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோடய குழந்தையை சேர்ந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வீடியோ பிளாக்ஸ் போடுறேன். ஸோ மறக்காமல் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இந்த கூகுள் பே ஐடியா வந்து நான் யூபிஐ ஐடியை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா பேன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனே ஆட்டோமேட்டிக்கலி என்னுடைய கூகுள் பேக்கு வந்துடும். ஸோ இந்த கூகுள் பேக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து டேட்டா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டேட்டா இந்த நோட்டிஃபிகேஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டு கூகுள் பேயில் போயிட்டு இந்த பேமெண்ட்டை நான் வந்து பே பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்கலி பே ஆன உடனே பார்த்தீங்கன்னா டேட்டா இந்த வெப்சைட் வரும்போது டிக்கெட் வந்து புக் ஆகிடும். நீங்கள் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு கொடுத்து தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். இந்த யூபிஐ ஐடி மூலம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தக்கால் டிக்கெட் வந்து புக் ஆயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது தேவைப்பட்டுனா மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ சேனல்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.